ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் வந்து பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய், வாழைப்பழம், 1 கப் கோதுமை மாவு. ஸ்வீட்டுக்காக வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதில் வந்து முட்டை அதில் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். மிக்ஸியில் வந்து தேங்காய், வாழைப்பழம், 2 ஏலக்காய் போட்டு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு 1 கப் கோதுமை மாவு, ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி வந்து நல்லா மாவு பதத்துக்கு, கொஞ்சம் குழிப்பணியாரம் போடுற பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பதத்துக்கு கொஞ்சம் அரைச்சிட்டோம் அப்படின்னா குழிப்பணியாரம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வந்து நெய் விட்டு வந்து கோதுமை மாவு, அந்த பணியார மாவு வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து சில பேர் வந்து வாழைப்பழம் சாப்பிடல அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த குச்சி வந்து இது வந்து திருப்பத்துக்கு வந்து ஈஸியாக